வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில என்ன பார்க்க போறோம்னா, சாய் பாபா முகமதியர் உருவத்தில் காட்சியளிக்கும் பாபா. பக்தைக்காக நேரில் காட்சி கொடுத்த பாபா வரம் கேட்டவர்களுக்கு வேண்டியதை கொடுத்து சித்து விளையாடும் விசித்திரம். இந்த உலகத்துல எத்தனையோ அதிசயங்கள் இருக்கு. ஆனா இன்னைக்கு நீங்க பார்க்க போற இந்த அதிசயம் கண்டிப்பா உங்களை வியப்பூட்டும். மதுரையில சாய்பாபா கோவில் இருக்கு. இந்த கோவில்ல மர்மமான முறையில் சில பொருட்கள் கீழே விழுது. அது மட்டும் இல்லாம ஒரு பெண்ணுடைய வேண்டுதலுக்கு இணங்க சாய்பாபா வேறொரு ரூபத்தில் காட்சி தராரு. கேட்கறதுக்கே அமானுஷ்யமா இருக்குல்ல. மேலும் இந்த கோவிலை பற்றி நம்ம பல மர்மங்களை தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய நிகழ்ச்சியில். மதுரையில ஒரு சாய்பாபா கோயில்ல சில அதிசயங்கள் நடக்கிறதா நமக்கு மண்ணில் உலவும் மர்மங்கள் டீமுக்கு தகவல் வந்தது. வாட்ஸ்அப்ல சில வீடியோக்களை அனுப்பியிருந்தாங்க. அந்த வீடியோல சாய்பாபா படத்துக்கு பின்னாடி இருந்து சில பொருட்கள் கொற்ற காட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதோட நம்பகத்தன்மை குறித்த சந்தேகம் எங்க டீமுக்கு இருந்தது. நிஜமாவே அந்த படத்துக்கு பின்னாடி இருந்து பொருட்கள் மர்மமான முறையில் கொட்டுகிறதா இல்லையான்னு சரியா கணிக்க முடியல. அதனால நேரடியா அந்த இடத்துக்கு போய் வீடியோ ஷூட் பண்ணி பாத்துடலான்னு முடிவு பண்ண நம்ம டீம் இப்போ மதுரையை நோக்கி போயிட்டு இருக்கு. மதுரையை அடைஞ்சதும் HMS காலனியை கண்டுபிடிச்சு உள்ளே போனோம். இதுதான் நாம தேடி வந்த சாய்பாபா அதிசயம் நடத்துற வீடு. நம்ம டீமை பார்த்ததும் உள்ள இருந்து ஒருத்தர் வந்து எங்களை அழைச்சிக்கிட்டு போனாரு. ஒரு சின்ன சந்து மாதிரி நீண்டுகிட்டே போற பாதை வழியா நாங்க அந்த வீட்டோட மாடி பகுதியை அடைஞ்சோம். உள்ள வந்ததுமே கண்ணுக்கு முன்னாடி அலங்கரிக்கப்பட்ட பாபாவோட சிலர் காட்சி கொடுத்துக்கிட்டு இருந்தது. இவங்க சித்ரா சுப்புலட்சுமி, தீவிர பாபா பக்தை. ஒரு பெரிய தனியார் நிறுவனத்துல வேலை செஞ்சு ரிட்டையர்ட் ஆகியிருக்காங்க. இவங்க லைஃப்ல நடந்த மாற்றங்கள் எல்லாத்துக்கும் பாபா தான் காரணம்னு நம்பினவங்க. தன்னோட வீட்டு மாடியையே பாபாவோட ஆலயமா மாத்திருக்காங்க. தினமும் இரவு நேரங்கள்ல இந்த இடத்துல சிலைகளும் சில பொருட்களும் வந்து விழுந்துகிட்டே இருக்கிறதா சொல்றாங்க. அந்த நிகழ்வை படம் பிடிக்கத்தான் நாம இங்க வந்திருக்கோம்னு சொன்னோம். அதே சமயம் இங்க காத்திருக்கிற எல்லாரும் யாரோ ஒருத்தருடைய வருகையை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல ஒரு கையில மயிலரகு தொகையையும் இன்னொரு கையில மஞ்சள் நிறத்துல ஒரு மணிமாலையையும் வச்சுக்கிட்டு ஒரு முஸ்லிம் பெரியவர் வந்தாரு. அவருடைய வருகையே கலகலன்னு இருந்துச்சு. வந்திருந்தவங்க அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாங்க. பிறகு அவங்க எல்லாரும் எழுந்து நிற்க பாபாவை பார்த்து ஏதோ வேண்டிக்கிட்டு அவர் தன் மக்களை ஆசீர்வதிக்க சொன்னார். மயிலிறக அவங்களோட தலைக்கு மேல குலுக்கி எல்லாரும் நல்லா இருக்கும்படி வேண்டிக்கிட்டாரு. பிறகு தன்னோட கையில இருக்கிற மணிமாலையை வச்சுக்கிட்டு ஒருத்தர் தலையில வச்சு அமீர்னு சொன்னாரு.
ஒருமுறை அவங்க தலையை நோக்கி சத்தம் வர்ற மாதிரி ஊதி விட்டாரு. அடுத்தடுத்து எல்லாருக்கும் இதே மாதிரி பண்ணினாரு. அமீர் 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 அம்மா. அங்க இருக்கிற எல்லா படங்களுக்கும் மயிலிறக வச்சு வழிபாடு செஞ்சாரு. பிறகு பாபாவுக்கு தீபம் காட்டினாரு. எல்லாரும் தீபம் எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் நெற்றியில விபூதியும் குங்குமமும் பூசி விட்டாரு. யார் இந்த மனிதர்னு சித்ராமா கிட்ட கேட்கும்போது அவங்க அவரை பத்தின கதையை சொன்னாங்க. பாபா சிலை முன்னாடி நின்னு ஒரு நாள் இவங்க வேண்டி இருக்காங்க. பாபாவோட மனித உருவத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வேண்டி இருக்காங்க. பாபா அவங்களோட வேண்டுதலை ஏத்துக்கிட்டு அல்லாஹ் நாமம் சொல்ற ஒருத்தர் வடிவத்துல என்ன பார்க்க முடியும்னு பாபா சொல்லி இருக்காரு. அவர் சொல்லி 2 நாளுக்குள்ளேயே இவர் அவங்களோட கோயிலுக்கு தானாகவே வந்திருக்காரு. இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த இவர் ஒரு மிகச் சாதாரண வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கிற ஒருத்தர். ஏதோ ஒரு விஷயம் இவரை இங்க வர வச்சிருக்கு. இவரோட வடிவத்துல பாபாவை பார்த்த சித்ரா அதுக்கு பிறகு குறிப்பிட்ட சில நாட்கள்ல மட்டும் அவரை நேரடியா இங்க வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்கும்படி கேட்டிருக்காங்க. அதிலிருந்து இவர் இங்க வந்து அல்லாஹ் நாமம் பாபா நாமமும் பாடிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவுல நம்ம கேமரா சாய்பாபா படத்தை விடாம படம் பிடிச்சுக்கிட்டே இருந்தது. எந்த அசைவும் இல்லாம படத்துக்குள்ள பாபா அப்படியே இருந்தாரு. நம்பிக்கையோட நம்ம டீம் காத்துக்கிட்டு இருந்தது. சாய்பாபா கோவில்ல மர்மமான முறையில் சில பொருட்கள் கீழே விழுதுன்னு கேள்விப்பட்டோம். அது உண்மையான தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த கோவில்ல ஒரு கேமரா வச்சிருக்கோம். அந்த நிகழ்வு பதிவாக பார்க்கலாம். இதுக்கு நடுவுல நம்ம கேமரா சாய்பாபா படத்தை விடாம படம் பிடிச்சுக்கிட்டே இருந்தது. எந்த அசைவும் இல்லாம படத்துக்குள்ள பாபா அப்படியே இருந்தாரு. நம்பிக்கையோட நம்ம டீம் காத்துக்கிட்டு இருந்தது. இந்த பெண்ணுக்கு சாய்பாபா ஒரு மிரக்கல் மூலமா அறிமுகமாகி இருக்காரு. இந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே இருந்தாலும் பாபாவை பத்தி தெரியாம இருந்ததாகவும் தானா இங்க வந்து சேரும்படி பாபா செஞ்சதா சொல்றாங்க. 6 வருஷமா இங்க வந்துகிட்டு இருக்காங்க. குழந்தை இல்லைன்னு அழுது வேண்டி இருக்காங்க. சாய்பாபா இவங்களோட 7 வருஷ கனவை நிஜமாக்குனதா இமோஷனலா நம்ம கிட்ட சொன்னாங்க. சாய்பாபாட்ட குழந்தை இல்லையே, 7 வருஷமாக குழந்தை இல்லையேன்னு வந்து சாய்பாபாட்ட வேண்டி அழுது முறையிட்டு என் கோரிக்கையை வச்சேன். அவர் என் கோரிக்கையை ஏற்று எனக்கு அழகான ஆண் குழந்தையை கொடுத்துருக்காரு. எனக்கே ஒரு மிராக்கலாத்தான் இவர் அறிமுகமானார். முதல்ல அவருடைய பூ கிடச்சிச்சு எனக்கு. அடுத்து அவருடைய சிலையே என்னை தேடி வந்துட்டாரு. அடுத்து நேரம் ஆக ஆக மக்கள் நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து பாபாவுக்கு வழிபாடு பண்ண ஆரம்பிச்சாங்க. சித்ரா அம்மாவோட பாபா பக்தி இது போல ஒரு கூட்டத்தையே கொண்டு வந்து சேர்த்திருக்கு. இவங்க எல்லாரும் சேர்ந்து பஜனை பாடுறதுக்கு நடுவுல பாபா எங்களுக்கு காட்ட வேண்டிய காட்சியை காட்டாம போயிடுவாரோன்னு பயமும் எங்களுக்குள்ள இருந்தது. அதனால நாங்க தொடர்ந்து பாபாவோட படத்துல இருந்து ஏதாவது மிரக்கல் நடக்குதான்னு கவனிச்சுக்கிட்டே இருந்தோம். பூஜையெல்லாம் முடிஞ்சு மக்கள் போன பிறகும் நம்மளோட கேமரா அங்கேயே காத்துக்கிட்டு இருந்தது. பாபா மேஜிக் எதையும் காட்டல. எங்களுக்கு ஏமாத்தமா இருந்தது.
எந்த நிகழ்வுக்காக நாங்க காத்துக்கிட்டு இருந்தோமோ அது நடக்கவே இல்லை. சாய்ரா, இங்கே வளையல் உடஞ்சிருச்சு, இன்னொரு வளையலை காணாமே. உருண்டை மஞ்சக்கிழங்கு போட்டிருக்காரு. பா, என்ன அற்புதம்டா சாமி. இத பத்தியெல்லாம் கவலைப்படாம சித்ரா அம்மா ரொம்ப இயல்பாவே இருந்தாங்க. பாபா ஏன் காட்சி கொடுக்கலன்னு அவங்க சொல்லல. அதே சமயம் சித்ரா அம்மா அங்கிருந்து பக்கத்துல இருக்கிற இன்னொரு கோயிலுக்கு எங்களை அழைச்சிக்கிட்டு போறதா சொன்னாங்க. அங்க சில அதிசயங்கள் நடந்ததை பத்தி சொல்லி புதிர் போட்டாங்க. சித்ரா அம்மாவோட வீட்டுல இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு இடத்துக்கு நாங்க போனோம். இதுவும் ஒரு பாபா கோயில். சித்ரா அம்மா எதேச்சையா வரும்போது இங்க ஒரு முறை வந்தவங்க கூரையில பாபாவோட கை விரல்கள் பதிஞ்சிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம்தான் பாபா எப்பவுமே தன்னோடவே இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருக்கு. இவங்க சுகுணா. இங்க முதியோர் இல்லமும் மாலை பள்ளியும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அரசு பணியில வேலை பார்த்துட்டு ரிட்டையர்ட் ஆனதும் இந்த சேவை பணிக்கு மாறியிருக்காங்க. இந்த பாபா கோயில் இவங்களோட பராமரிப்புல இருக்கு. சித்ரா அம்மா இந்த கோயிலுக்கு வந்துட்டு போன பிறகு நடந்த மிரக்கல்களை பத்தி சொன்னாங்க. எல்லாம் சரிதான், ஆனா நாம எதிர்பார்த்த மிரக்கலை பாபா நடத்தி காட்டவே இல்லைங்கிற ஆதங்கம் எங்களுக்கும் இருந்தது. ஆனாலும் யோசிச்சு பார்க்கும்போது சில விஷயங்கள் நமக்கு புலப்பட்டுச்சு. எங்கேயோ இருந்த முஸ்லிம் பெரியவர் இங்க தானா வந்து சேர்ந்து பாபாவோட வடிவமா பார்க்கப்பட்டுகிட்டு இருக்காரு. இங்க வந்த பலருக்கும் சாய்பாபா நல்ல விஷயங்களை செய்திருக்கிறதா பலனடைஞ்சவங்க சொல்றாங்க. இதெல்லாம் பொய்யா இருக்க முடியாது. நமக்கு வீடியோல அதிசய காட்சி கிடைக்கலங்கிற ஒரே காரணத்தினால இங்கே சக்தி இல்லைன்னு ஒரே வார்த்தையில நாம சொல்லிட்டு போக முடியாது. சில அதிசயங்கள் நாம பதிவு செய்யற காட்சிகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு நம்ம கிட்ட கண்ணாமூச்சி ஆடிக்கிட்டு இருக்கக்கூடும். இந்த சாய்பாபாவும் ஒரு கண்ணாமூச்சி ஆட்டக்காரரா இருக்கலாம். அந்த வகையில மர்மங்கள் எப்பவுமே சுவற்றில் அடிக்கப்பட்ட பந்துகள் தான் அப்படிங்கிறது மறுபடியும் நிரூபணமாயிருக்கு. இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் அமானுஷ்ய தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கான தொடர்பு எண் 9962800008 89.